மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இருக்கிற பிரச்சனைய ஊரே பேசிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய பேரோட லைஃப்ல ஒர்க் பிளேஸ்ல நடந்துட்டு இருக்கிற ஒர்க் பாலிடிக்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ் இதை பத்தியெல்லாம் யாரு பேசுவா? மீடியால நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா ஒவ்வொருத்தரோட டே டு டே லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற இந்த ஒர்க் பிளேஸ் ப்ராப்ளம்க்கு என்னதான் சொல்யூஷன்? மெயினா இந்த ஒர்க் பாலிடிக்ஸ் ஒரு 3 காரணங்களுக்காக தான் ஏற்படுது. நம்பர் 1, டாமினன்ட் கேரக்டர். எதுக்கு எடுத்தாலும் நான் தான் சீனியர், ஒன் மேன் ஆர்மி, நான் சொல்றதா இங்க சட்டம் அப்படின்னு ரூலிங் அத்தாரிட்டி எடுத்துக்கிறதுனால. நம்பர் 2, ஈகோ கிளாஷஸ். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போறது, இது எல்லாமே ஈகோவா கன்வெர்ட் ஆகி அந்த ஈகோ ஒர்க் பாலிடிக்ஸ்க்கு அடித்தளமா ஆயிடுறது. நம்பர் 3, ரொம்ப முக்கியம், ஃபியர். ஃபியர் எப்படி ஒர்க் பாலிடிக்ஸ்க்கு முக்கிய காரணமா இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல? ஒருத்தரை முன்னேற விடாம தடுக்கிறதும் அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தான் இந்த ஃபியருக்கு காரணம். ப்ரொமோஷன் கிடைக்காம போயிருமோ, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாம போயிருமோ, இல்லை நம்மளை விட புதுசா வந்தவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ, பேரும் புகழும் வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறது எல்லா ஒர்க் பிளேஸ்லயும் ஒரு காமனான ஒரு ஃபியர் தான். இந்த காரணங்கள்லாம் மனசுல அக்ரிவேட் ஆகும்போது நம்ம கூட பழகுறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்மளோட கலீக் தானே அப்படிங்கிறதெல்லாம் மறந்து, ஏன் ஒரு ஹியூமன் பீயிங் தானே அப்படிங்கிறத கூட நம்ம மறந்துடுறோம். அதனாலேயே இந்த ஒர்க் பாலிடிக்ஸ் கல்டிவேட் ஆகி வெஞ்சன்ஸ்ல ஆரம்பிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லயும் அவங்க மென்டல் ஹெல்த்தையே அஃபெக்ட் பண்ணுதுன்னா பாருங்களேன். இதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் தான் பெஸ்ட் ஐடியா. சின்னதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கும் போதே உட்கார்ந்து பேசிடுறது ரொம்ப நல்லது. செல்ஃப் எஸ்டீமை விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல இருக்கணும்ன்ற கட்டாயமும் இல்லை. ஒரு சின்னதான் எம்பத்தி இருந்தாலே போதும். சிம்பத்தி இல்லை, எம்பத்தி. அதாவது அவங்களோட இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே போதும். ஹெல்தியான காம்படிஷன் நல்லது, ஆனா ஒர்க் பாலிடிக்ஸ் கெட்டதுன்னு உங்களுக்கே புரியும். அண்ட் பெருந்தன்மையா இருக்கிறது, அதாவது மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறதே இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனோட முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. ஈவன் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸில் ஆரம்பித்து ஐடி கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பெருசா நீ பெருசா, ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா வேலை செய்கிறவங்கள நேமை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயும் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும். நிதானமாக யோசிக்கணும். ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல் அதுக்கு என்ன சொல்யூஷன், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தைரியமாக எடுத்து மூவ் பண்ணிங்கனாலே இதுலேருந்து விடுபடலாம். பட் எக்காரணத்து கொண்டும் உங்கள் செல்ஃப் எஸ்டீமை லூஸ் பண்ணிடாதீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த்.